ஏற்கனவே 100 நாட்கள் முழுமையாக வேலை கொடுக்கல, 45 நாட்கள் 50 நாட்கள் தான் ஆண்டுக்கு வேலை கொடுக்குறது. அது சரிதான். 25 நாட்கள்னு அதிகரிச்சு அது சும்மா அது நிலா சாப்பாடு மாதிரி, நிலவில் போய் சாப்பாடுன்னு ஊட்டுறாங்கல்ல குழந்தைக்கு. 100 நாளே எட்டலை, 125 நாள்னு அறிவிச்சு என்ன பண்றது? சராசரி இந்தியா முழுவதும் 50 நாட்கள் தான். 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் சில லட்சம் தான். 7 கோடி 5 கோடி வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் ஒரு 40 லட்சம் தான். எப்படி 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும்னு திட்டமிடுவதை விட 125 நாட்கள், ஏன் 125, 250ன்னு சொல்லுங்க, 300ன்னு சொல்லுங்க, அதை எட்ட முடியாத இலக்கை உனக்கு நான் இலக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னா மக்கள் அதை நம்புவதற்கு அறிவில்லாதவர்களா? காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது மட்டும் பிரச்சனையா, இல்ல ராமருடைய பெயர் சேர்க்கப்பட்டது பிரச்சனையா? ராமர் பேரை சேர்த்ததாக எனக்கு தெரியல. ஜி ராம் ஜின்னு போட்டிருக்காங்க. யாராவது பாரதிய ஜனதா கட்சியில யாராவது ஜி ராம்னு இருக்கலாம். யார் பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. காந்தியுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ஜி ராம்ஜிங்கிறது பெயர் அல்ல, ஹிந்தி சொற்கள், ஆங்கில எழுத்துக்கள். அது என்னால உச்சரிக்க முடியல, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பேரூராட்சிகள் நகராட்சிகளுக்கு வேணும் சொல்லி அங்க இருக்க மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில வந்து இப்ப நிதி குறைப்பு மட்டுமல்ல, நீங்க சொல்றது உண்மை. ஊரக பகுதிகள் எல்லாம் மட்டும்தான் இதை அமலாக்க முடியும். புதிய திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் அமலாக்கவே முடியாது, சட்டத்திலே இருக்கு. ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் என்ற வாசகம் இருக்கு. இந்த புதிய திட்டம் ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், டவுன் பஞ்சாயத்தில், பேரூராட்சியில், நகரப்புறங்களில் அமலாக்கவே முடியாது. அதெல்லாம் அது இந்த இரு பொருள்களை ஒட்டி அந்த கேள்வி எழலை. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் முதலாளி சொன்ன பிறகுதானே செய்வாங்க. அதாவது இந்த பொருளை விட்டு விலகிறேன், 64 லட்சம் பேரா நீக்கியிருக்காங்க. இல்லை, அது இறந்தவர்கள் இரட்டை பதிவு, அதை விட்டுருங்க. 66 லட்சமா? இறந்தவர்களை சேர்க்க சொல்லி நாங்க சொல்லலை, இரட்டை பதிவு உள்ளவர்களை சேர்க்கணும்னு நாங்க சொல்லலை. அதெல்லாம் நியாயம்தான், அதை எடுத்துருங்க. அது அவர்களுடைய தோல்வி. 10 வருஷமா இறந்தவர்களை இன்னைக்கு நிற்கிறாங்க, போன வருஷம்ல நீக்கி இருக்கணும். அது போட்டோம். 66 லட்சம் பேரை காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு முகவரியே கிடையாது. சென்னையில் மட்டும் 35 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. 3ல் ஒரு பகுதி முகவரியே இல்லாதவர்களா? உங்க பல நண்பர்கள்ல 10 நண்பர்கள் சேர்ந்தா 3 பேருக்கு முகவரியே கிடையாதா? இத எனக்கு வியப்பளிக்குது. ஆனா அதை கூட அதிமுக ஆதரிக்கிறது. இந்த 66 லட்சம் பேரை நீக்கியதற்கு நாங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எல்லா கட்சி தோழர்களும் நீக்கப்பட்டவர்கள் பெயரை மீண்டும் சோதனை செய்து மீண்டும் சரிபார்த்து அவர்களில் யாரை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்கிறது, திமுக தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற கட்சிகள்லாம் சொல்லுது. அதிமுக மட்டும் நாங்கள் நீக்கினது முழுக்க சரின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அதிலிருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உங்க கேள்விக்கு பதில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.